ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைசாலாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா காலையிலேயே தோட்டத்துக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் பார்க்க போகிறோம். தோட்டம் ரொம்ப தூரத்தில் இருக்குது. அப்படியே வேலைக்கு போகும்போது போயிட்டு போகலான்னு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அது உள்ளே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த காடு. இது ரோட்லேருந்து இறங்கி தோட்டத்துக்குடியே நடந்து போய்கிட்டு இருக்கோம். இது முளைச்சி நட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வாய்க்கால்லையே நடந்து போகிறோம். ஏன்னா நட்டினதுக்கப்புறம் உள்ள கொடி போக்கல அந்த வாய்க்கால் வழியாக போய்கிட்டு இருக்கோம். அவங்க வீடியோ எடுக்கிறத பாருங்கள், எப்படி இருக்குன்னு வீடியோ. வெயில் சரியான வெயில் ஃப்ரெண்ட்ஸ். காலைல 10 மணிக்கேன்னு செம்ம வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் போனோன்னே இங்கே இருங்க களை எடுக்க கொஞ்சம் நேரம் எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளேயும் பொறுப்பிச்சிட்டு அதனால் உட்காந்து களை எடுப்போம் சொல்லி எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபுல்லாக கோரை ஃப்ரெண்ட்ஸ். இது கம்பு, நம்ம கம்பு விதைக்கிறத பார்த்துருப்பீங்க. அது மழையாக பெஞ்சதுனால இன்னும் பெருசாக வராமல் சின்ன சின்ன செடியாக இருக்குது. ஆனால் கம்பு நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கோரை இந்த கூட்டமாக இருக்குங்க கோரை. நாங்கள் 2 பேரும் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தோம். ஏன்னா ஈரமாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்போம் சொல்லி எடுத்தோம். ஆனால் கம்பு நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்னதாக தான் இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிடிங்கிட்டு அதை அள்ளியும் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப வந்துச்சுன்னா அள்ள முடியாதுல்ல. அதனால் ஒரே களை எடுத்துகிட்டே இருந்தோம்னா எடுக்க முடியாது. அதனால் கொஞ்சம் நேரம் அள்ளி போட்டோன்னு சொல்லி அள்ளினேன் ஃப்ரெண்ட்ஸ். கோரை தான் ஃப்ரெண்ட்ஸ். சரியாக கோரையும் காணும் புல்லும் நிறையா இருக்குது. இந்த முட்டைக்குளம்னு ஒன்று சொல்லுவாங்க, ஒரு குலை. அது அரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெண்டைக்காய் செடி மாதிரி இருக்கும், அது அரிக்கும். அந்த இருப்பாருங்க, அந்த செடி தான் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது பாருங்கள், வரப்பில் ஃபுல்லாக அந்த செடி தான். அதை பிடுங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தோம். அது இருகலாக இருக்குது, பெருசு பெருசாக இருந்துச்சு. அந்த செடி பிடுங்கவே முடியல. அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக பிடுங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நேரம் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நேரம் அள்ளி போட்டோம். இப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் அள்ளிகிட்டு இருந்தோம். இது இப்போ பயிர் அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கம்புக்கு கம்பு சோளம் இதெல்லாம் வச்சோம்னா பயிர் அடிக்கணும். ஏன்னா இது ஒவ்வொரு இதாக செடியாக தானே இருக்கும். பயிர் அடித்தோம்னா அந்த ஒரே கொப்புலேருந்து 4-5 இது வரும். நம்மளுக்கு கம்பு இதுவும் 4 கிளையா அப்படி இருக்கும். காய் அந்த புல் நிறையா இருக்குமா, அதனால் பயிர் அடிப்பாங்க. இவ்வளோ செடி இருக்கும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் பயிர் அடிக்கணும். இதுக்கு முன்னே உடஞ்சிரும்பாங்க. ஆனால் பயிர் அடித்து ஒரு மழை பெய்யணும். மழை பெஞ்சால் நல்லா தழுக்கும்பாங்க. இல்லைன்னா அது வராது. மாட்டுவண்டி வச்சு உழவு அடிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி காலையில் அள்ளி போட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.